ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான வழக்கின் விசாரணைக்காக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று காலை ஆஜராகியுள்ளார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27 தவக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்தில் வைத்து தவக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகளிடம் 3 நாட்கள் விசாரணை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திங்கட்கிழமையான இன்று தவேக தலைவர் விஜய் சிபிஐயில் விசாரணைக்காக ஆஜராக வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதன்படி இன்று அதிகாலையிலேயே புறப்பட்ட விஜய் சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்றடைந்தார். இன்று காலை 11 மணிக்கு சரியாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜரானார். தற்போது அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது. அவரிடம் தொடர்ந்து 2-3 நாட்கள் விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கிறது. விஜயுடன் ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் சென்றுள்ளனர். இந்த விசாரணையின் போது சம்பவத்தன்று கூட்டத்துக்கு தாமதமாக புறப்பட்டது ஏன் உள்பட பல்வேறு கேள்விகளையும் விஜயிடம் கேட்க இருப்பதாக சொல்கிறார்கள். சுமார் 20 மணி நேரம் இந்த விசாரணை நடத்தப்படும் என்று தெரிகிறது. கரூர் சம்பவத்தின் முழு பொறுப்பையும் விஜய் தெளிவுபடுத்த இருக்கிறார். டெல்லியில் உள்ள லோதி எஸ்டேட் சாலையில் அமைந்துள்ள சிபிஐ அலுவலகத்தில் தான் விஜய் ஆஜராகி இருக்கிறார். நிகழ்ச்சி ஏற்பாட்டில் தனது பங்கு என்ன, நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்கள், பாதுகாப்பு குறித்து எடுக்கப்பட்ட முடிவுகள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட இருக்கிறது. இதற்கிடையேதான் டெல்லியில் விஜய்க்கு போதிய பாதுகாப்பு வழங்க கோரி டெல்லி போலீசாரிடம் தவக சார்பில் மனு கொடுக்கப்பட்டது. இதனையடுத்து மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு நடைமுறைகள் அடிப்படையில் டெல்லி விமான நிலையத்திலிருந்து விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்க வேண்டும். சிபிஐ விசாரணை என்ற பெயரில் நடிகரும் அரசியல் கட்சி தலைவருமான விஜயை மையமாக வைத்து உருவாகியுள்ள நிகழ்வுகள் சட்ட ரீதியான விசாரணையையும் தாண்டி தமிழக அரசியலில் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு வழக்கின் விசாரணை என்ற பெயரில் அந்த அமைப்பின் தலைவராக இருப்பவரிடம் விசாரணை நடத்தப்படுவது என்பது சட்டப்படி ஏற்ற நடைமுறைதான். இருந்தாலும் இந்த விசாரணை அரசியல் ரீதியான அழுத்தத்தின் வெளிப்பாடாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ரிலீஸை எதிர்நோக்கி இருக்கும் தருணத்தில் சம்மன் அனுப்பப்பட்டிருப்பது திட்டமிட்ட அரசியல் நகர்வாகவும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் சிபிஐ போன்ற அமைப்புகள் மூலம் விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கிறார்களாம். அவரை அரசியல் களத்தில் முடக்குவதற்கான முயற்சிதான் இது என்று சோசியல் மீடியாவில் கருத்துக்கள் வலுப்பெற்று வருகிறது. இந்த மாதிரியான நெருக்கடிகள் விஜய்க்கு நெகட்டிவ் விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை காட்டிலும் தமிழக மக்களிடையே அவருக்கான அரசியல் அடையாளத்தை மேலும் வலுப்படுத்தும் ஒரு சூழலைத்தான் உருவாக்கியிருக்கிறது. அதாவது பாஜக அரசால் அழுத்தம் கொடுக்கப்படுவதாக பார்க்கப்படும் இந்த விசாரணை விஜய் மீதான சிம்பத்தியை மக்களிடம் ஏற்படுத்த செய்யுமாம். அத்துடன் பாஜகவின் நேரடி அரசியல் எதிரி என்ற அடையாளத்தையும் விஜய் பெறுகிறார். எப்போதுமே தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்தவரை பாஜக யாரை எதிர்க்கிறதோ அவர்களுக்குத்தான் மக்களின் ஆதரவு அதிகரிக்கும் என்பதுதான் ஏற்கனவே நிலவும் பார்வை என்பதால் இந்த விசாரணை விஜய்க்கு அரசியல் ரீதியாக ஒரு பிளஸ் பாயிண்டாகவே மாறும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அது மட்டுமல்ல, 2026 சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி நகரும் சூழலில் முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்த நினைக்கும் விஜய்க்கு இத்தகைய தடைகள் மக்கள் மத்தியில் ஒரு அரசியல் எழுச்சியை உருவாக்கும் காரணமாகவே அமையும் என்கிறார்கள். இதற்கிடையேதான் விசாரணையின் போது விஜயிடம் கேட்க 50க்கும் மேற்பட்ட முக்கிய கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் தயார் செய்துள்ளதாகவும் 3 நாட்கள் வரை விசாரணை நடைபெறலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணை முடிந்த பிறகு இறுதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்ட ரீதியாக ஒரு விசாரணையாக தொடங்கிய இந்த நடவடிக்கை அரசியல் களத்தில் விஜயை முழுமையாக ஒரு அரசியல் சக்தியாக அங்கீகரித்து அவரை மையமாக வைத்து புதிய விவாதங்களை உருவாக்கிவிட்டிருக்கிறது. விசாரணைக்கு சிபிஐ ஆபீஸில் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று சம்மன் வந்த நிலையில் விஜய் தரப்பில் பல கட்ட விவாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டதாம்.
விஜய்க்கு பதிலாக பொறுப்பாளரை சிபிஐ விசாரணைக்கு அனுப்பி வைக்கலாமா என்று கூட விவாதிக்கப்பட்டதாம். ஆனால் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் மாநில காவல்துறையிடமிருந்து விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று தொடக்கத்தில் கோரிக்கை வைத்ததே டிவிகே கட்சிதான். இதனால் இந்த சம்மனை தவிர்ப்பது சரியல்ல என்றும் அதனால்தான் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை அளிக்க விஜய் முடிவு செய்துள்ளதாகவும் கட்சி நிர்வாகிகள் கூறுகிறார்களாம். அதன்படி டெல்லியில் நடைபெறும் சிபிஐ விசாரணைக்கு விஜய் இன்று காலையில் ஆஜராகியிருக்கிறார். சிபிஐ அலுவலகம் மற்றும் அவர் செல்லும் அனைத்து இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விஜய் ரசிகர்கள் மற்றும் தவிக தலைகள் செய்த ஒரு செயல் பாஜக தரப்பை கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. அதன்படி பாஜகவிற்கு எதிராக இவர்கள் பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகன் என்ற ஒரு ஹேஷ்டேகை நேற்று இரவு முழுவதும் ட்ரெண்ட் செய்து கொண்டிருந்தனர். பாஜகவை கடுமையாக தாக்கி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாமல் போக அவர்கள்தான் காரணம் என்பது போல காட்டி கடுமையாக ஹேஷ்டேகுகளை ட்ரெண்ட் செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் விஜய் டெல்லியில் சிபிஐ விசாரணைக்காக ஆஜராகி உள்ளார். இது பற்றி அண்ணாமலை என்ன சொல்கிறார் என்பது பற்றியும் பார்த்து விடலாம். தெரியலீங்கன்னா சிபிஐ விசாரணை கூப்பிடுறாங்க. திரு விஜய் அவர்கள் விசாரணைக்கு போயிருக்கிறாங்க, சம்மன் கொடுத்துருக்குறாங்க. போய் எல்லாருமே அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க. ஒரு சம்மன் கொடுக்குறனால யாரும் குற்றவாளி ஆக போவது கிடையாது. நமக்கு சம்மன் கொடுக்குறாங்க, போகிறோம், சில வழக்குகளை பேசிட்டு வர்றோம், அதெல்லாம் ஓகேங்கண்ணா. அதனால் முறைப்படி சம்மனுக்கு முறைப்படி அவங்க ஆஜராகிறாங்க. இதில் நான் எதுவும் உள்ளே போந்து நான் கருத்து சொல்ல விரும்பலை. அதனால் நல்லபடியாக போயிட்டு வரட்டும். இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதை தொடர்ந்து இந்த சென்சார் போர்டும் இப்போது பிஜேபியோட கைப்பாக செயல்படுது. ஜனநாயக விஷயத்தில் எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட் இது உங்களுடைய கருத்து? அண்ணா, என்னை கேட்டிங்கன்னா நானும் ஜனநாயகனுடைய படத்திற்காக எதிர்பார்த்து காத்திருந்த நிறைய ரசிகர்களில் நானும் ஒருவன் தான். நல்ல திரைப்படம், நல்ல நடிகர்கள் நடிக்கும் பொழுது சமீப காலமாக நானும் நிறைய திரைப்படத்தை பார்க்கின்றேன், கருத்து சொல்கிறேன், பேசுகிறேன். ஏன்னா ஒரு திரைப்படம் என்பது ஒரு வெறும் நடிகர் மட்டும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான நபர்கள் பின்னாடி இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் ஜனநாயகத்தை பொறுத்தவரை அது சிபிஎஃப்சி அவங்க ஏதோ சொல்கிறாங்க, இது ஏதோ எடிட்டிங் பண்ணும், கட்டிங் பண்ணும், அது இதுன்னு ஸ்க்ரீனிங் கமிட்டி, அது எதோ தேவையில்லாத எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குதுங்கண்ணா. அதனால் நானும் உங்களை போன்ற ஒரு சாதாரண மனிதராகத்தான் இந்த சிபிஎஃப்சி, இந்த ஜனநாயகன் படக்குழு, ப்ரொடியூசர் அவங்கள நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் இந்தியாவில் எப்பொழுதுமே கோர்ட் இருக்குது, அப்பீல் மெக்கானிசம் இருக்குது, பல வழிமுறைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நான் இதை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, இது எல்லா திரைப்படமும் அது கடந்து வர்ற பாதை தான். சில திரைப்படத்தை வரும்போது இவ்வளோ கட் பண்ணுங்கள், யூ/ஏவை யூவாக வச்சுக்கணும்லாம் சொல்கிறாங்க. என்னை கேட்டிங்கன்னா நானும் நிறைய பேர்த்த போல் ஜனநாயகம் படத்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் நானும் இருக்கேன். படத்தை பார்க்காம எது தப்பு சரின்னு எப்படி சொல்ல முடியும்? பராசக்தியை பற்றி நீங்கள் கேட்டீங்க, நான் கருத்தை சொல்லிட்டேன். நல்ல படம், நல்ல ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அதை திமுகவும் காங்கிரஸ்காரங்களும் கட்டாயமாக பார்க்கணுங்கிற என் கருத்தை சொல்லிட்டேன். அதனால் ஜனநாயகம் படம் வெளியிடும் பொழுது நிச்சயமாக அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேங்கன்னா, அதுவரை நிறைய விஜய் ரசிகர்கள், நிறையா சினிமா படத்தினுடைய ரசிகர்கள், நல்ல சினிமா வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களைப் போல நானும் அந்த படம் வரட்டும் என்று காத்துக்கொண்டேன். தமிழக சட்டமன்றத்தில் திமுக ஆட்சி செயல்பாடுகள் எவ்வளோ மாற்று போடுது? ஆனால் ஒரு ஆட்சி என்று சொல்லும் பொழுது நிறை குறை என்று சொல்வார்கள். நிறையும் குறையும் 50-50% இருந்தால் ஓகே அப்படின்னு. ஆனால் ஜனநாயகம் எல்லா மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. குறைகள் அதிகமாகவும் நிறைகள் மிக மிக குறைவாகவும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் ட்ரூ டெஸ்ட் என்பது வருகின்ற சட்டப்பேரவை தேர்தலில் மக்கள் தான் எஜமான்கள். அந்த எஜமான்கள் இவிஎம் மிஷினில் அவங்க போய் முடிவு செய்வாங்க. அதனால் எஜமான்கள் போடக்கூடிய மார்க்குக்காக காத்திருப்போம். நிறைய குறைகளும் கொஞ்சம் நிறைகளும் இருக்கக்கூடிய ஆட்சியாகத்தான் இந்த 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நான் பார்ப்பேன். Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.